கரூர் மாவட்டம் குளித்தலையில் பள்ளி தாளாளரின் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டிலிருந்தவர்களை கட்டி போட்டு 31 பவுன் நகையை திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தர்மராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தர்மராஜன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நிச்சயமாக கரூர் மாவட்டம் குளித்தலை காவிரி நகரில் வசித்து வருபவர் கருணாகரன் சாவித்திரி தம்பதியினர். இவர்களுக்கு குளித்தலை மற்றும் வைப்புதூர் பகுதியில் கல்வி நிறுவனங்கள் நடத்தி வருகின்றனர். இவரது இளைய மகள் அபர்ணா பல் மருத்துவராக உள்ளார். நேற்று இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது விடியற் காலை 3 மணி அளவில் முகத்தை துணியினால் மறைத்துக் கொண்டு 3 மர்ம நபர்கள் வீட்டின் மேல்புறம் வழியாக மாடி வீட்டில் புகுந்து தனியாக தூங்கிக் கொண்டிருந்த அபர்ணாவை கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். பிறகு கீழ் அறையில் இருந்த சாவித்திரி, கருணாகரன் இருவரையும் கட்டி வைத்து கத்தியை காட்டி மிரட்டி வீட்டில் வைத்திருந்த 3 செல்போன்கள், 31 பவுன் தங்க நகைகள், ரூபாய் 9 லட்சம் ரொக்க பணத்தை திருடிக் கொண்டு முன்வாசல் வழியாக வெளியே சென்று காரில் தப்பிச் சென்றுள்ளனர். இவர்கள் குளித்தலை அருகே 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோட்டைமேடு பகுதியில் கருணாகரன் என்பவரின் செல்போனை சாலையில் வீசி சென்றுள்ளனர். இன்று காலை அவ்வழியே சென்ற நபர்கள் செல்போனை கீழே கிடந்ததை எடுத்து பார்த்துள்ளனர். செல்போனில் பின்புறம் கருணாகரின் ஆதார் கார்டு புகைப்படம் இருப்பதை கண்டு அவரின் மூத்த மகள் ரம்யாவை தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளனர். இதில் சந்தேகமடைந்த அவர் அங்கிருந்து தனது தாய் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது 3 பேரும் கயிற்றால் கட்டப்பட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதில் பல் மருத்துவராக வேலை பார்த்து வரும் அபர்ணா சிறு காயங்களுடன் குளித்தலை தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சாவித்திரி விரலில் ரத்த காயத்துடன் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட எஸ்பி மற்றும் குளித்தலை டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் தொடர்ந்து அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குளித்தலை ரயில்வே கேட் அருகே உள்ள சிசிடிவி கேமராவின் ஹார்ட் டிஸ்கை போலீசார் கலட்டி எடுத்துச் சென்றுள்ளனர். கரூரில் இருந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடைபெற்று வருகின்றது. பள்ளி தாளாளர் வீட்டில் மர்ம நபர்கள் வீடு புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தர்மராஜன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.